ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போயிடும். சோ இவளை நல்லா பாத்துக்கிறதுக்காக ஒரு பாடி கார்டு மாதிரி நம்ம ஹீரோ இவளோட வீட்டுக்குள்ள வருவான். ஆனா நம்ம ஹீரோ வெறும் பாடி கார்டா மட்டும் உள்ள வர மாட்டான். நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வருவான். இதுதான் எப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாதனால அவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே அவளோட சொத்தெல்லாம் எப்படியா நாட்டைய போட்டு அவளை கொல்லணும் அப்படிங்கிற ஐடியால தான் இருப்பாங்க. சோ இப்படி ஏற்கனவே பிரச்சனையில இருக்க நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பானா, இல்லனா அவனும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் கடைசி வரைக்கும் இருப்பானா அப்படிங்கறதுல நம்ம இந்த ஃபுல் கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட் பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனியும் ஹூ கம்பெனி அப்படின்ட்டு ஒரு பெரிய கம்பெனியை தான் காட்டுவாங்க. அந்த கம்பெனிக்குள்ள மாசா ஒரு கார்ல வந்து நம்ம ஹீரோ இறங்குவான். அவனுக்கு அடுத்து அப்படியே பார்த்தா ஒரு பொண்ணு வாக்கிங் ஸ்டிக் வச்சு அப்படியே கார்ல இருந்து இறங்குவா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு லின். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கொஞ்சம் விஷுவலி சேலஞ்சு போல. இவங்க ரெண்டு பேரும் இறங்கின உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா சான்னு சொல்லி ஒருத்தன் கால் பண்ணுவான். அவன் கால் பண்ணி, லின் நீ உள்ள வந்துடாத, இது நம்மளுக்கு வச்சிருக்க ட்ராப், என்னை இவங்க பிடிச்சு வச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துவானா. இதை கேட்டுன்னு அந்த லின் பொண்ணு அப்படியே வேகமா அந்த ஆபீஸ்க்குள்ள போலான்னு ட்ரை பண்ணுவா. சோ பின்னாடியே நம்ம ஹீரோவும் அப்படியே போவானா. ஆனா அங்க இருந்த நிறைய பேரு நம்ம ஹீரோவை மட்டும் ஸ்டாப் பண்ணி, பாடி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள அலோட் கிடையாது, மேடம் மட்டும் வேணா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ நம்ம லின்னுக்கு பாடி கார்டு போல. அதனால நம்ம ஹீரோயினும், சரி மூ நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போக ரெடியா இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ, மேடம் இந்தாங்க இந்த நெக்லஸ் நீங்க போட்டுக்கோங்க, சப்போஸ் உள்ள ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இதுல இருக்க பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணுங்க, நான் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நம்ம ஹீரோயினை உள்ள அனுப்புவோம். அடுத்து அங்க ஒர்க் பண்ற ஆளே நம்ம ஹீரோயினை அந்த மீட்டிங் ரூம்குள்ள கூட்டு போவானா. நல்லா தான் கூட்டு போவான். ஆனா அந்த மீட்டிங் ரூம்குள்ள போனக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படி தள்ளி விட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த மீட்டிங் ரூம்ல அந்த சேனன் ஒருத்தன் போன் பண்ணான்ல, அவனுமே அந்த இடத்துல தான் இருப்பான். அவனை பாவம் அப்படியே பிடிச்ச எல்லாரும் அமுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருந்தது நம்ம ஹீரோயினோட அப்பா தான் போல. அது மட்டும் இல்லாம அவருக்கு தான் நிறைய ஷேர்ஸ் வேற இருந்திருக்கும் போல. ஆனா இப்ப அவர் ரீசெண்டா இறந்து போனனால, நீ எப்படி ஒரு விஷுவலி சேலஞ்சு பொண்ணா இருந்துட்டு இந்த கம்பெனியை ஒழுங்கா பாத்துக்க முடியும், ஒழுங்கா எல்லா ஷேர்ஸையும் எங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறதுக்கு தான் மித்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை உள்ள வர வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கெடுத்து நம்ம ஹீரோயின், நான் ஷேர் எல்லாம் யாருக்கும் மாத்த மாட்டேன், இது எங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா இவ இப்படி இதுக்கு ஒத்துக்காதனால அங்க இருந்த மித்த எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சு அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அமுக்கி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வைப்பாங்களா. இதுவே இன்னொரு பக்கம் பார்க்கணும், அந்த சேன் கத்திக்கிட்டு இருப்பான், ஐயோ லின் நீ மட்டும் சைன் பண்ணிராத, இவங்க வேற ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும், இந்த சேன் வேற யாருமே இல்ல, நம்ம லின் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் போல. இப்போ இவங்க ரெண்டு பேருமே இப்படி முரண்டு பிடிக்கிறனால அங்க இருக்கிறவங்களா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம ஹீரோயினை அடிக்கிறதும் அந்த சேனை அடிக்கிறதும் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த நெக்லஸ் ஞாபகம் வரும். உடனே அந்த நெக்லஸ்ல இருக்க பட்டனை அப்படியே அமைக்கிடுவாளா. இந்த சிக்னல் வந்து நம்ம ஹீரோக்கு எப்படியே ரீச் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே மாசா அங்க இருந்து மித்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டு இப்ப அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளதான் போக ட்ரை பண்ணுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த மீட்டிங் ரூம்ல பார்த்தா நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளோட தம்ப் இம்ப்ரெஷனை வைக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் நல்ல வேலையா கரெக்டா இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அப்புறம் என்ன, அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு தனியா ஒரு ரூம்ல வந்து ஒழிஞ்சுக்குவாங்களா. இப்போ இவங்கள தேடி வெளியே நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்களா. அதனால நம்ம ஹீரோ அப்படியே நம்ம லின்னோட வாயை மூடி, மேடம் எது சவுண்ட் மட்டும் விட்டுறாதீங்க, அமைதியா இருங்க, அவங்களாம் இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வந்து பேசுவானா. இவன் இப்படி க்ளோஸா வந்து பேசணும் நம்ம ஹீரோயினோட மைண்டுக்குள்ள ஏதோ சில விஷுவல்ஸ் வந்துட்டு போகும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தன் வந்திருப்பான். அவனும் இதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினோட வாயை மூடி, ஹே அமைதியாரு, நீ மட்டும் சத்தம் போட்ட உன்னை நான் இங்கே தான் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பான். சோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட மைண்டுக்கு வந்தோனையும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மெதுவா அவனோட கையை எடுத்துட்டு, அன்னைக்கு நீதான் என்னோட வீட்டுக்குள்ள வந்தியா, அப்பனா நீதான் என்னோட அப்பாவை கொன்னையா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோசித்து பாப்பா. யாரோ ஒரு ஆளு படிக்கட்டுல நின்னு அவங்க அப்பாவோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்துட்டு பயந்து போய் நம்ம ஹீரோயின் அப்படி வேகமா ஓடி வந்திருப்பா. இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாமே இவன் மைண்டுக்கு ஞாபகம் வருமா. உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பிரஷரைஸ்ட் ஆகி அப்படியே அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி திரும்பி நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. இப்ப மயக்கம் போட்ட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முழிப்பாளா. இவ எந்திரிச்சனையும் நம்ம ஹீரோ, மேடம் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, இந்தாங்க இந்த மெடிசனை சாப்பிடுங்க, நீங்க ஹெல்த்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மயங்கிட்டீங்க, இது டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மருந்து கொடுக்க பக்கத்துல வருவானா. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, நீ என் பக்கத்துல வராத, இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்துவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அசால்ட்டா, நான் உங்களோட பாடி கார்டு மேடம், நான் எதுக்கு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பா, நான் இப்ப இருந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்
உன் கூடலாம் என்னால இருக்க முடியாது, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்துவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படி கேஷுவலா, இங்க பாருங்க, உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே என்ன அவரு தான் பர்சனலா உங்களோட பாடி கார்டா அப்பாயிண்ட் பண்ணாரு. சோ இந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடுவுல இருக்கிறது. சோ அவரா கேன்சல் பண்ணாம நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட கான்ட்ராக்ட் 5 வருஷத்துக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் இங்க உங்களோட பாடி கார்டா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இல்ல, நீ ஒரு கொலகாரன், நீங்க அப்பாவை கொண்டிருக்க, இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்துவா. நம்ம ஹீரோ அதுக்கு அப்படியே நான் தான் கொலை பண்ணேன்ட்டு நீங்க எப்படி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரீசெண்டா தான் கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சா இருப்பாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு எங்களோட வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்தான், அவன் தான் கண்டிப்பா என்னோட அப்பாவை கொண்டிருப்பான். ஆனா அவன் என்னோட அப்பாவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் திருட்டுத்தனமா ஏ ரூம்குள்ள வந்தான். அப்போ நான் பயந்து போய் ஒரு கத்தி எடுத்து அவனோட செஸ்ட்லயே ஒரு கீரல் ஒண்ணு போட்டேன். சோ அந்த தழும்பு இன்னும் அவனுக்கு கண்டிப்பா இருக்கணும். இப்ப சப்போஸ் அன்னைக்கு உண்மையிலே நீ தான் என்னோட வீட்டுக்குள்ள வந்திருந்தேன்னா ஓடம்புலயும் அந்த தழும்பு இருக்கணும்ல, நான் இப்ப அதை செக் பண்ணி ஆகணும், உன்னோட ஷர்ட்டை கலட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப கம்பல் பண்ணுவா. ஏன்னா இவளுக்கு கண்ணு தெரியறப்பதான் அன்னைக்கு நம்ம ஹீரோ இவளோட வீட்டுக்குள்ள வரப்ப இவ பாத்திருப்பா. அதுக்கடுத்து இவளுக்கு கண்ணு தெரியாம போனக்கடுத்துதான் நம்ம ஹீரோ இவளோட வீட்டுக்கு பாடி கார்டா வந்திருப்பான். அதனால நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கன்ஃபார்மா இந்த 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது தெரியல. அதத்தான் இவ இப்ப அப்படியே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா இப்ப நம்ம ஹீரோவும் ரொம்ப பெருசாலாம் எதுவும் யோசிக்காம அப்படியே அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டுவானா. நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பாடியை தொட்டு தொட்டு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோவோட உடம்புல நிறைய தழும்பு இருக்கும். கரெக்டா இவ கெஸ் பண்ண மாதிரி அந்த செஸ்ட் கிட்டே ஒரு தழும்பு இருக்குமா. இது தெரிஞ்சுனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து போய், அப்பனா இப்ப இதுக்கு என்ன சொல்ற, நீதான் எங்க அப்பாவை கொல்றதுக்கு அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே அவ கையை பிடிச்சு அவனுக்கு மித்த தழும்பெல்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் அப்படியே பாயிண்ட் பண்ணி டச் பண்ண வைப்பான். இப்ப அப்படியே எனக்கு இந்த ஒரு தழும்பு மட்டும் இல்ல, நிறைய தழும்பு இருக்கு, நான் ஒரு பாடி கார்டு, இந்த மாதிரி என் உடம்புல தழும்பு இருக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம், இதை மட்டும் வச்சு என்ன ஒரு கொலகாரன்ட்டு நீங்க ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இவனை நம்பவே மாட்டா. இப்ப அப்படியே பயந்துகிட்டே இந்த ரூம்ல இருந்து வெளியேறி இவ கல்யாணம் பண்ணிக்க போற சேனை தேடி போவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த சேனை தான் காட்டுவாங்க. அவனுக்கும் காலையில லைட்டா அடிபட்டிருக்கும் போல. அதனால இப்ப அப்படியே மெடிசன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா அவன் கூட ஒரு பொண்ணு வேற நிப்பா. இவ பேரு வி. இப்ப அந்த பொண்ணு அப்படியே கொடு, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த சேன், இங்க பாரு, எனக்கு கூட லைட்டா தான் அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன், அநேகமா லின்னுக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கும், நீ போய் அவளை என்னன்னு பாரு. அது மட்டும் இல்லாம இந்நேரத்துல நீ ஏன் கூட இங்க நின்னுக்கிட்டு இருந்தேன்னா லின்னுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ தப்பா எடுத்துக்க போறா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. அதுக்கு அந்த வி பொண்ணு, நம்மலாம் பல வருஷமா இதே வீட்டுலதான் ஒன்னா இருக்கிறோம், அவ எப்படி என்ன தப்பா நினைப்பா, அது மட்டும் இல்லாம நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவா. கரெக்டா இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துருவாளா. இவளை பார்த்தனையும் இவங்க 2 பேரும் என்னாச்சு, ஏன் இந்நேரத்துல இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே, சேன் உன்னால போலீஸை கூப்பிட முடியுமா, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு என்னமோ அவனும் இப்ப என்னோட புதிய பாடி கார்டு மோவும் ஒரே ஆளா இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு, ப்ளீஸ் போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. அதுக்கு அந்த சேனு, நீ என்ன இப்படி புதுசு புதுசா ஏதோ சொல்ற, நாங்க தான் அன்னைக்கே உங்க அப்பாவோட ரூமை தரவா செக் பண்ணி பார்த்தோமே, அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரால இருந்த ஃபுட்டேஜையும் நாங்க செக் பண்ணி பார்த்தோம், உங்க அப்பாவோட ரூமுக்கு அன்னைக்கு யாருமே போகல, சோ உங்க அப்பாவுக்கு நேச்சுரலாவே ஹார்ட் அட்டாக் வந்துதான் இறந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நம்ம போலீஸ் எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷான் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின், நான் எப்படியான்னு கஷ்டப்பட்டு அவனுக்கு அகேன்ஸ்டா ஏதான்ட்டு ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அதுக்கு அந்த ஷான் இப்ப அப்படியே, இங்க பாரு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத, ஏற்கனவே இப்பதான் உனக்கு அடிபட்டு கண்ணுல பிரச்சனை வந்திருக்கு, சோ டாக்டர் என்ன சொன்னாரு, உன்னை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயினுக்கு எப்படி கண்ணுல பிரச்சனை வந்திருக்கும்னா, அன்னைக்கு யாரோ ஒரு ஆளு நம்ம ஹீரோயினோட அப்பாவை கழுத்தை நெரிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்திருப்பா. அப்போ அப்படியே பயந்து போய் அவங்க அப்பாவை காப்பாத்தலான்னு போறப்ப தெரியாம படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து அவளுக்கு அடிப்பட்டனாலதான் கண்ணுல பிரச்சனை வந்து இப்போ விஷுவலி சேலஞ்சா அவ இருக்கா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ திருட்டுத்தனமா நம்ம ஹீரோயினோட அப்பா ரூம்குள்ள போய் ஏதோ தேடிக்கிட்டு இருப்பானா. கரெக்டா அன்னாருன்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் இந்த ரூம்குள்ள வந்துருவா. என்னன்னா அவங்க அப்பா எப்பயுமே சீக்கிரட்டா ஒரு கேமரா வச்சிருப்பாரு போல இந்த இடத்துல, சோ அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப அவ இந்த ரூம்குள்ள வருவா. ஆனா இவளை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா ஒரு ஓரமா போய் நின்னுக்குவானா. நம்ம ஹீரோயினுக்கு தான் கண் அவ்வளவா சரியா தெரியாதுல, அதனால அவளும் அப்படியே தடவி தடவி பார்த்து அப்படியே அந்த கேமரா இருக்கிற புக் ஷெல்ஃப் கிட்ட வந்துருவாளா. ஆனா அப்போ தெரியாதனமா இவ ஒரு புக்கை தள்ளி விட்டுருவாளா. அந்த புக் இவ மேலேயே விழுக
வரும். இதை கரெக்டா நம்ம ஹீரோ கேட்ச் பண்ணிடுவான். ஆனா அவன் இந்த புக்கை பிடிச்சோனையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா இந்த ரூம்ல இவ பக்கத்துல யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப அப்படியே டக்குன்ட்டு அந்த பக்கத்துல இருக்க ஆளை பிடிச்சிருவாளா. இவ தொட்டு பார்த்தோனையுமே அது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அவ கண்டுபிடிச்சிருவா. அடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப 90% கன்ஃபார்ம் பண்ணிருவா, உனக்கும் எங்க அப்பாவோட சாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருப்பாளா. கரெக்டா இன்னாருன்னு பார்த்து ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு அந்த சானும் இங்க வந்துருவான். இவன் கூடயே சேர்ந்து அந்த வி பொண்ணு இங்க வந்துருவாளா. இவங்க 2 பேரும் வந்து தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே இங்க பாரு, எனக்கு இவன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இங்க ஒரு சீக்ரெட் கேமரா இருக்கும், அதை செக் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஆனா இவனும் இந்த ரூம்ல ஏதோ தேடி வந்திருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேமரால என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுவும் மெயினா எங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு இதுல என்ன கேப்சர் ஆயிருக்குன்ட்டு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சோனையும் அந்த சான் ஒரு மாதிரி பதட்டமாவான். அப்புறம் அந்த வி பொண்ணு தான் டக்குன்ட்டு அந்த கேமரால இருக்க மெமரி கார்டை மட்டும் எடுத்து நான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போவா. அதுக்கடுத்து இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டுவாளா. பார்த்தா அதுல அவங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு அவங்க அப்பா மட்டும்தான் அந்த ரூம்ல இருந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த சானிக்கு அப்படியே, நான் தான் சொன்னேன்ல உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துதான் இறந்திருக்காரு, வேற யாரும் அவரை கொல்லல, இதை பத்தியே தேவையில்லாம யோசிக்காத, போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து இந்த சானு ரகசியமா போய் அந்த வியை மீட் பண்ணி அந்த ஒரிஜினல் வீடியோ வெங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னன்னு பார்த்தா இது 2 கூட்டு களவாணி போல. அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம ஹீரோனோட அப்பா ரூம்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் இவ வேகமா அந்த மெமரி கார்டை எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு ரெக்கார்ட் ஆன எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வேற ஒரு நாள் நடந்ததுதான் போட்டிருப்பா போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அவனோட வீட்டுக்குள்ள போவானா. அங்க பார்த்தா அவன் யாரோ ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா இது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போல. இவன் எதுக்கு இவன் கட்டி வச்சிருக்கானா, ஆக்சுவலி இவனோட ஒரிஜினல் பேரு தான் மோ. நம்ம ஹீரோவோட உண்மையான பேரு குவின் போல. இந்த மோவோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இப்ப பாடி கார்டு மாதிரி நம்ம ஹீரோனோட வீட்டுக்குள்ளே போயிருக்கான். இதெல்லாம் இவன் செய்யறதுக்கான காரணமே ஹீரோயினோட அப்பாவோட கம்பெனியை பத்தி சில டீடைல்ஸ் இவனுக்கு தெரியணும். அதுக்காகத்தான் ஒரு மெயினான டாக்குமெண்ட்டை தேடி இவன் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான். இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மூ கூட சொல்லுவான், இங்க பாரு, நான் உன்னை காலையில போவேனான்னு சொல்லி தடுத்தது காரணமே அது நம்மளோட எதிரியோட வீடு. நீ தேவையில்லாம அந்த பொண்ணு பக்கத்திலே பாடி கார்டு மாதிரி இருந்து ஏதான ஒரு பிரச்சனையில மாட்டிக்காத, நம்ம எதுனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே டீடைல்ஸ் தேடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். இல்ல, கண்டிப்பா அவளோட வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தாதான் நம்ம தேடுற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனாலதான் காலையில நீ என்ன தடுத்தனையும் உன்னை கட்டி போட்டுட்டு நான் அவ வீட்டுக்கு போனேன். சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அவங்க வீட்டுல பாடி கார்டா இருக்கதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கி எந்திரிச்சனையும் நம்ம ஹீரோ ரெடியா, குட் மார்னிங் மேடம், இந்தாங்க உங்களோட காஃபி அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பானா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கும். நீ எதுக்கு இங்க வந்த, எனக்கு இன்னும் உன் மேல சந்தேகமாவே தான் இருக்கு, அதனால என் பக்கத்திலே வராத அப்படிங்கிற மாதிரி இவ கத்துவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன மேடம் நீங்க நேத்துதான் வியும் சானும் அந்த வீடியோவை தெளிவா பார்த்து சொன்னாங்கல்ல, அதுலதான் நான் இல்லவே இல்லையே, சோ இதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணிக்கிறது தான், எனக்கும் உங்க அப்பாவோட கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்பி இதே விஷயத்தை தான் அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனாலும் நம்ம ஹீரோயின் இப்ப வரைக்கும் உன்னை நம்பவே மாட்டா. அதனால அவன் அப்படி தள்ளிட்டு இப்ப அப்படியே சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிளுக்கு வருவாளா. அங்க இவளோட ஃப்ரெண்டு வி எல்லாமே இவளுக்கு ரெடியா எடுத்து வச்சிருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு இந்த வி பொண்ணு சூடா சூப் தரேங்கிற பேர்ல வீம்புக்குன்னே நம்ம ஹீரோனோட கையில சுட சுட ஒரு பவுல வந்து வச்சிருவா. அந்த சூடு தாங்க முடியாம நம்ம ஹீரோயினும் அப்படியே அதை கீழே போடலான்னு போயிருவா. நல்ல வேலையா நம்ம ஹீரோ வந்து அதை கேட்ச் பண்ணிடுவான். ஆக்சுவலி இந்த வியோட பிளானே இந்த சூடான சூப் நம்ம ஹீரோயின் மேல கொட்டணும் அப்படிங்கறதுதான். ஏன்னா ஏதோ ஒரு ரீசன்னால இவளுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல போல. ஆனாலும் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல கூடயே தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கடுத்து இந்த வி பொண்ணு அப்படியே அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்குவா, இந்த பாடி கார்டு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்ம பிளானை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாதுன்ட்டு சான்ஸ் சொன்னா. அதனால ஃபர்ஸ்ட் இவனை இந்த இடத்துல இருந்து அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம வீட்டுல வாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கா, அவங்கள நேத்து நான் ரோட்ல பார்த்தேன், ஹாய் சொல்லலான்னு போறேன், ஆனா அவங்க என்ன பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்க அப்பாவோட இன்சிடென்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க என்ன பார்த்தோன்னு ஒரு மாதிரி பதட்டமானாங்க, அது என்னன்னு வேணா போய் விசாரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வீம்புக்குன்னு அவ இந்த விஷயத்த சொல்லுவா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயினும், அப்பனா எங்க அப்பாவை பத்தின ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், நான் போய் அவங்களை நேர்ல மீட் பண்றேன், அவங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி இந்த வி பொண்ணு கிட்ட அவ கேட்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினால தனியா போக முடியாதுல, சோ இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ கூட தான் இப்ப போவாளா. அப்போ இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் ஒரு சிக்னல் கிட்ட நின்னுக்கிட்டு, இது பார்க்க உனக்கு பெர்ஃபெக்ட்டான சான்ஸ் மாதிரி தெரியுதுல, இப்ப நீ நினைச்சா போற வர கார் மேல என்ன அப்படியே தள்ளி விட்டுட்டு பாவம் கண்ணு தெரியாத பொண்ணு தெரியாம வந்து உங்க
நம்ம வண்டியில விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னோட லைஃபே உன்னால முடிக்க முடியும், நீ மட்டும் அப்படி முடிச்சிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். ஹலோ மேடம், நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்களை கொள்ள ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, என்ன கொல்றதுக்கு காரணமா? நான் இப்போ என்னோட வேலைக்காரி வேங்க தான் பார்க்க போறேன். அவளுக்கு எங்க அப்பாவோட சாவை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் அவ மட்டும் நீதான் எங்க அப்பாவை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிட்டானா நீ மாட்டிக்குவதானே, அதனாலதான் மேபி என்ன போட்டு தள்ளிட்டு நீ தப்பிக்க பிளான் பண்றியோன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்ட்டு, இங்க பாருங்க, நான் பார்க்க வேணா கரடு முரடான ஆள் மாதிரி இருக்கலாம், ஆனா என்னோட பர்சனல் திங்ஸ்க்காக நான் இது வரைக்கும் யாரையும் கொன்னதே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பத்தின ஐடியாலஜியை மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவனே நம்ம ஹீரோயினை அந்த வேங் வீட்டுக்கு கூட்டு போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல இருக்கிற அந்த வி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே நம்ம ஹீரோனோட ரூம்குள்ள போய் நம்ம ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க அழகான ஒரு ரிங் இருக்குமா, அதை இவளோட கையில போட்டுக்கிட்டு, ஹே லின், நீ என்ன உன்னை பெரிய மகாராணி நினைச்சுக்கிட்டியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்கிட்ட இருக்கிற எல்லாமே என்கிட்ட வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ திரும்பி நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்களா. இப்ப அவங்க எப்படியோ அந்த வேங்கோட வீட்டுக்கிட்ட வந்துருவாங்க. ஆனா இந்த இடமே பார்க்க ஏதோ ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா தான் இருக்குமா. உடனே நம்ம ஹீரோ, மேடம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் உள்ள என்னன்னு செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இப்பயும் இவனை முழுசா நம்பாம, எதுக்கு நீ இப்ப உள்ள போய் அந்த வேங்க மிரட்டுறதுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனாலும் நம்ம ஹீரோ, ஐயோ உங்களுக்கு புரியல, இந்த இடமே ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது, நீங்க இங்கே இருங்க, நான் வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ உள்ளவே போவானா. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஏற்கனவே ஒரு 4 ரவுடி பசங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இதுதான் எப்படின்னு பார்த்தா வெளியே இருக்கிற நம்ம ஹீரோயினை டக்குன்னு யாரோ வாய மூடி வேற ஒரு இடத்துக்கு அப்படி இழுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு வந்தவங்க இப்ப நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க அப்பா ஏதோ சில கடன்லாம் வாங்கியிருப்பாரு போல சாகிறதுக்கு முன்னாடி. சோ அந்த பணத்தெல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து எப்படியான்னு திரும்பி வாங்கிடணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வந்தனையும் அவளை இப்ப அப்படியே அலைக்கா தனியா தூக்கிட்டு வந்து அடிச்சு அவங்களோட காசெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும், இல்ல நான் உங்க பணத்தெல்லாம் திரும்பி கொடுத்துட்றேன், எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனாலும் இந்த லூசு பசங்க, யாரு கண்ணு தெரியாத நீ எங்க பணத்தெல்லாம் அடைக்க போறியா? உன்கிட்ட எல்லாம் கண்டிப்பா காசு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால பேசாம காசுக்கு பதிலா ஒன்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பக்கத்துல வருவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் எப்படியோ அந்த 4 ரவுடி பசங்களையும் அடிச்சு போட்டு வெளியே வந்து பாப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. ஆனா அவளோட திங்ஸ் மட்டும் அந்த இடத்துல அப்படி செதறி கிடக்கும். இதை பார்த்தனையுமே நம்ம ஹீரோ அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தையே அப்படி சுத்தி தேடுவான். பட் நல்ல வேலையா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கரெக்டா ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் என்ன, அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அப்பன்னு பார்த்து தெரியாதனமா நம்ம ஹீரோ மேலேயே ஒரு கத்தி குத்து விழுந்துருமா. இதை வந்து நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணிருவா. இப்ப அப்படியே மெதுவா நம்ம ஹீரோட முதுக தொட்டு பாப்பா. பார்த்தா அந்த கத்தி குத்துறனால நம்ம ஹீரோக்கு லைட்டா ரத்தம் வரும். ஆனா இந்த ரத்தத்தை தொட்டு பார்த்ததுக்கு அடுத்து நம்ம ஹீரோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கேரா இருக்கும் போல. அப்படி அதே இடத்துல மயங்கி விழுந்துருவா. அப்புறம் என்ன, அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ இவளை தூக்கிட்டு கிளம்பிடுவான். இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சனியும் அந்த சான் அப்படியே செம்ம டென்ஷனா இருப்பான். இப்ப அப்படியே டென்ஷன்ல அந்த வி பொண்ணை தான் போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். நான் உன்னை என்ன சொன்னேன், எப்படியான்ட்டு அந்த பாடி கார்டை மட்டும் தானே அந்த இடத்துக்கு அனுப்ப சொன்னேன், நீ எதுக்கு லின்னையும் கூட சேர்த்து அழைச்சு விட்ட அப்படிங்கிற மாதிரி திட்டுவானா. அதுக்கு அந்த வி பொண்ணும், என்ன பண்றது, அவனை அனுப்பணும்னா கண்டிப்பா நம்ம லின்னை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளியே அனுப்பினா மட்டும்தான் அவனும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அந்த இடத்துக்கு போவான். அதனாலதான் அவளையும் கூட சேர்ந்து அனுப்புனேன். ஆனா அன்னாருன்னு பார்த்து இந்த கடன்காரங்களா அங்க வருவாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியும், அவங்களாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. அப்ப இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பதான் அந்த சான் இந்த வீக்கையில இருக்கிற அந்த ரிங்க பாப்பானா. இத பார்த்தனே அவன் திட்டுவான், இது லின்னுக்கு நான் கொடுத்த என்கேஜ்மெண்ட் ரிங்ல இதை நீ போட்டிருக்க, இது மட்டும் சப்போஸ் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு இந்த பொண்ணு அப்படியே கேஷுவலா, அவளுக்கு எங்க தெரிய போகுது, அவளுக்கு தான் கண்ணே தெரியாதுல, இந்த விஷயம் எல்லாம் தெரியவா போகுது, அதெல்லாம் ஃப்ரீயா விடு, எப்படினாலும் நீ எனக்கு சொந்தமானவன் தானே, சோ இந்த ரிங்க நான் தான் போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. சோ இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா பச்சையா தெரியும், இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோனுக்கு தெரியாம அஃபேர்ல இருக்கிறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட ரூம்ல தான் காட்டுவாங்க. அவனுக்கு லைட்டா அடிபட்டு இருக்கும்ல, சோ அவனை பாக்குறதுக்காக இப்ப நம்ம ஹீரோயின் இவனோட ரூம்க்கு வருவாளா. அப்ப அப்படியே நம்ம ஹீரோ நக்கலா, என்ன நம்பவே மாட்டேன், நீங்க இப்ப எனக்கு அடிபட்டிருக்குன்ட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னதான் இருந்தாலும் நேத்து நீதான் என்ன காப்பாத்திருக்க, அதனாலதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ இப்படி சொன்னோம் நம்ம ஹீரோக்கே ஒரு செகண்ட் அப்படி ஷாக் ஆயிரும். என்ன மேடம், நேத்து வரைக்கும் நான் தான் உங்க அப்பாவை கொன்னேன்னு சொன்னீங்க, இப்ப என்கிட்டயே வந்து தேங்க்ஸ்ங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாரு, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன், ஆனா எனக்கு இன்னும்
உன் மேல சில பல சந்தேகங்கள் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவா. ஆனா என்னதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட இப்படி சொன்னாலும் அவ இப்ப அப்படியே நேத்து நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப குழம்பி போவா. இவன் சப்போஸ் கெட்டவனா இருந்தா இவன் எதுக்கு பேங்க தேடி போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம நேத்து எதை பத்தியும் யோசிக்காம எனக்காக கத்தி குத்து வாங்கினானே, இவனை நான் நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருப்பா. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்தாண்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை நம்புவாளா? ஆனா அப்படியே அவ நம்புனாலோ உண்மையிலே அன்னைக்கு இவளோட வீட்டுக்கு வந்தது நம்ம ஹீரோ தான். இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.